வெல்கம் டு வின்சி சமையல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வீட்டிலே லாக்டவுனில் ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. இதுலேருந்து நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய்ங்க, அதையும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது பேச்சுலர் டிஷ் கொடுங்க. பேச்சுலர் கூட ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் இன்றைக்கி 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி தோல் சீவிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கின உருளைக்கிழங்க இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. இதில் அடிப்பிடிக்காமல் நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். 5 நிமிஷம் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு மிளகாய் தூள் கம்மியாக தான் போடணும், உப்பும் கம்மியாக தாங்க போடணும். அப்போ தான் நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணி விடாமல் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 1/2 லெமன் எடுத்து லெமன் ஜூஸ் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் பிழிஞ்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தாங்க தண்ணி சேர்க்கணும். உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விடலாங்க. இது சீக்கிரமாக உருளைக்கிழங்கெல்லாம் சீக்கிரமாக நம்மளுக்கு பாயில் ஆகிட்டு வந்துடும். அதனால் 10 நிமிஷம் போதுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டியாச்சு. நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பொடி மாசும் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.